ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். இன்றைய பதிவில் இந்த உலகம் தோன்றிய விதம் பற்றி பார்க்கலாம் வாங்க. அகண்ட வான்வெளியின் வரலாற்றில் சுமார் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூரிய மண்டலமோ பூமி என்கிற சிறு கிரகமோ இல்லை. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் அகண்டவெளியில் சிதறிய வண்ணம் இருந்த தூசியும் துகள்களும் கொதித்து கொண்டு இருந்த குடிக்கற்களும் இணைந்து ஒரு நெருப்பு கோலமாக உருண்டு திரண்டது. பிறகு அதன் மேற்பரப்பு பல லட்சம் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல குளிர்ந்து கொண்டே வந்து ஒரு திடமான உருண்டையாக உருப்பெற்றது. அந்த உருண்டை சூரிய மண்டலத்தின் தலைவனான சூரியனை சுற்றி வலம் வரவும் ஆரம்பித்தது. பூமி என்ற பெயரில் இப்போது நாம் அழைக்கின்ற அந்த உருண்டையில் அப்போது புல், செடி, கொடி மற்றும் எந்த உயிரினமும் அப்போது தோன்றவில்லை. அப்போது பூமி வெறும் 7927 மில் விட்டமுள்ள வெறும் மிதக்கும் பாறை. அதன் பிறகு சுமார் 100 கோடி ஆண்டுகளுக்கு பிறகே பூமியில் கடல்கள் உருவாகின. அநேகமாக 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படியோ ஒரு விசித்திரம் நடந்ததில் பாக்டீரியா என்னும் நுண் உயிர்கள் முதலில் தோன்றின. கூடவே செடிகள் வளர ஆரம்பித்தன. பிறகு உலகிற்கு செடிகள் மூலம் பிராணவாயு கிடைக்க மீன்கள் உருவாகின. பிறகு ஆதிகாலத்தில் பாம்புகள், பல்லிகள் போன்ற ஊர்வன வகைகள் தோன்றி படிப்படியாக வளர்ந்து டைனோசர்கள் உருவாகின. பூமியில் கிட்டத்தட்ட 6 கோடி ஆண்டுகள் இந்த டைனோசர்கள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பின்பு குரங்குகளைப் போல அமைப்பு கொண்ட பல்வேறு விதமான மனிதர்கள் உலகத்தில் தோன்றினார்கள். இந்த இடத்தில்தான் உயிரினங்களின் பரிணாம வரலாறு ஆரம்பம் ஆகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.